ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நல்ல ஸ்பைசியான சிக்கன் குழம்பு தான் செஞ்சுக்கிறது. இதுக்கு காம்பினேஷனா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி நல்லாவே இருக்கும். இப்ப எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழ்ச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பேன் நல்லா ஹீட் ஆனாலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு 1 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப அதுவும் சேர்த்துட்ட பிறகு ஒரு அரை முடி தேங்காவும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், அந்த ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணுமா இருக்குது. அப்பதான் குழம்பு நல்லாவே கலரா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்துல அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூனு தனியா தூள் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லாவே வதக்கிக்கணுமா இருக்குது. இப்ப ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துட்ட பிறகு அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு கொஞ்சமா நான் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டீம்ல நம்ம அந்த மசாலாலாம் வதக்கி எடுக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க மசாலையும் நல்லாவே வதங்கி ஆச்சு. மசாலா வதக்கி இந்த மாதிரி செஞ்சாக்கா குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க வீட்டுல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க நான் மிக்சி ஜார்ல மாத்திக்கிறேன். மசாலா நல்லா சில்லுன்னு ஆயிட்ட பிறகு நைஸாவே அரைச்சிக்கணுமா இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்லயே நீங்க மசாலா அரைச்சி இந்த மாதிரி செஞ்சாக்கா கோழி குழம்பு ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். 3 வேளைக்கும் நீங்க நல்லாவே சாப்பிடலாம். காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு, இட்லி, தோசைக்கு, ஒயிட் ரைஸ் இல்ல நைட்டுக்கு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு 1 வெங்காயமும் நல்லா மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மசாலையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லாவே வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க நான் 1 கேஜி சிக்கன் தான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா ஆளுவெல்லாம் நான் 1 கேஜி சிக்கனுக்கு தான் மசாலா ஆளு சொல்லிங்கிறது. இப்ப டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்ட பிறகு நம்மளுக்கு தேவையா இருக்கிற அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்துல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கலான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாவே இருக்கு. எனக்கு 3 பச்சை மிளகாய் சென்டர்ல கீறி கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லாவே சிக்கன் வெந்து வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு தண்ணி பதத்துக்கு தான் நம்மளுக்கு குழம்பு தேவையா இருக்கிறது. இந்த நேரத்துல நான் டேஸ்ட்டுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்துக்கிறேன். இன்னமும் ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி